ஓம் சாய்ராம். இந்த ஆடி மாதம் முடியதுக்குள்ளே இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுங்கிற உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் காணாமல் போகும். ஆண்டியும் அரசனாகக்கூடிய யோகம் கிடைக்கும். அந்த அளவுக்கு பணம் வந்து சேருங்க உங்கள் வீட்டில். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னதான் இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாதம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம். அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மிக 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 உகந்த மாதம். எல்லா அம்மனோட சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தாங்க. சரிங்களா? அதே போல அம்பாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நீங்க வேண்டி கேட்கிற எல்லா வேண்டுதல்களுமே வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்க. அதுவும் வீட்டில் சக்தி சொரூபமான பெண்கள் தவறாமல் இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் உங்க வீட்டில் தீராத பண கஷ்டம் இருக்கிறது, கடன் சுமை அதிகமாக இருக்கிறது எனும் பட்சத்தில் இந்த ஆடி மாசத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆடி மாத அம்மன் வழிபாடு ஆண்டியை கூட அரசனாக மாற்றிவிடும் அப்படிங்கிற கருத்து இருக்கு. அதனால இந்த விளக்கை நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏற்றலாம், செவ்வாய்க்கிழமை ஏற்றலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஏற்றலாம். இப்படி உங்களுக்கு எந்த நாளில் இந்த ஆடி மாதம் முடியுமோ அந்த நாளில் இந்த விளக்கை ஏற்றலாம். முடிந்தவர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை 2 நாளையும் ஏற்றிட்டு வர்றது உங்களுக்கு மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும். இல்லைனா ஏதாச்சும் ஒரு நாள் ஏற்றினாலும் பரவாயில்ல. இந்த விளக்கை வந்து கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முடியதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் ஒரு நாளில் நீங்க ஏற்றணுங்க. அப்படி என்ன விளக்கை ஏற்றணும் பார்க்கலாம். அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக உங்க வீட்டை வந்து வழக்கம் போல வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து நல்ல பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அதுவும் முக்கியமாக இந்த மாதம் ஆடி மாதம் என்பதால் வேப்பிலைக்கு தான் முன்னுரிமை. சரிங்களா? அதனால உங்க வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் வேப்பம் இருந்தால் ஒரு கொத்து வேப்பிலையாக கொண்டு வந்துட்டு உங்களுடைய நிலைவாசல் படியிலும் பூஜையில் இருக்கும் அந்த அம்மனோட படத்திலும் வையுங்கள். சரிங்களா? ஆடி மாதம் முழுவதும் இந்த வேப்பிலை வந்து உங்க பூஜை அறையில் இருக்கட்டும். அதாவது 3 நாட்களுக்கு ஒரு முறையோ 4 நாட்களுக்கு ஒரு முறையோ பழைய வேப்பிலை எடுத்து போட்டுட்டு புதிய வேப்பிலையிலே வைக்கலாம். வேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறதாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தால் 3 நாட்களுக்கு இல்லை 4 நாட்களுக்கு ஒரு முறை நிலைவாசலிலும் பூஜை அறையிலும் வந்து வேப்பிலை மாற்றிக்கிட்டே இருங்க. அதுக்கடுத்து இந்த பரிகாரத்தை செய்ய போற அன்று அந்த நாள் மாலை, அதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மாலை வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசல் படியை சுத்தமாக துடைத்து நல்ல அழகாக கோலம் போட்டுங்க. மஞ்சளும் குங்குமமும் நிலைவாசல் நிறைவாக வைத்து விடுங்கள். சரிங்களா? நீங்க எப்பவும் வைப்பீங்களா நிலைவாசல், அதே போல மஞ்சளும் குங்குமமும் நல்லா வச்சுட்டு அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணியிருக்க அலங்காரத்தை பார்த்து அந்த அம்பாளுக்கு வந்து உங்க வீட்டில் குடி வர வேண்டும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நீங்க வந்து அழகா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா பூஜை அறையில ஒரு தாம்பூல தட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் வேப்ப இலைகளை உருவி போட்டு விடுங்கள். சரிங்களா? அந்த வேப்பிலைக்கு நடுவில் புதிதாக வாங்கிய ஒரு மண் அகல் விளக்கை வைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை இந்த விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். சிவப்பு நிற திரி கடையிலே கிடைக்கும். அந்த சிவப்பு நிற திரியை வாங்கிட்டு நீங்க வந்து இந்த தீபத்தில் போட்டு விளக்கேற்றலாம். இப்படி விளக்கேற்றி வச்சுட்டு இந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து கொஞ்ச நேரம் அந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஓம் சக்தி துணை, ஓம் பராசக்தி துணை அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். சரிங்களா? மனப்பூர்வமாக இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே அந்த அம்மனோட துணையால உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்க வேண்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனை வைத்துக் கொண்டு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்கள். அந்த சக்தி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் துணையாக நின்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து கொள்வாள். ஏன்னா சிவப்பு நிறம் என்பது கஷ்டத்தை போக்கக்கூடிய, கடனை நீக்கக்கூடிய நிறம் என்பதால் அந்த சிவப்பு நிற திரியில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாகத்தான் முழுமையாக பலனடைய முடியும். அதனால கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு நீங்க சிவப்பு நிற திரியை தான் போடணும். சரிங்களா? அதனால ஆடி மாதம் முடிவதற்குள் ஏதாச்சும் ஒரு நாள்ல, சரிங்களா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் ஒரு நாள்ல வந்து இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்குங்க. சரிங்களா? உங்களால முடிஞ்சா வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்ற முடியும் என்பவர்கள் தாராளமாக இந்த வழிபாடு செய்யலாம். ஏன்னா ஆடியில் எவ்வளவு இந்த வேப்பிலைன் மீது தீபம் ஏற்றி நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக சீக்கிரம் குறைய தொடங்கிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நம்பிக்கையுள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இது போக இன்னொரு பரிகாரம் நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தையும் நீங்க ஆடி மாதம் முடிவதற்குள்ளாக செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா
பணம் எங்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்க வீட்டில் பணம் வந்து சேர்ந்து நீங்க மிகப்பெரிய பணக்காரர் ஆவீங்க. உங்க சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து வற்றாத செல்வத்துடன் வாழ்வீர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான இன்னொரு பரிகாரத்தை பத்தி பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு முக்காவாசி பிரச்சனை காரணம் வந்து பாத்தீங்கன்னா பணம் தாங்க. சரிங்களா? பணம் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. இந்த சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் நீங்க வந்து பணத்தினால பெற முடியும். வீட்டிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் செய்வதும் நினைச்சா கூட சரி, ஒரு அன்னதானம் பண்ணணும், ஒரு தானம் பண்ணணும்னா கூட சரி, உங்களுக்கு மனசு எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு பணம் இருந்தாதான் நீங்க வந்து கண்டிப்பாக அந்த தானத்தை பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்படிப்பட்ட பணத்தை தடையின்றி வர வைக்கவும், நீங்கள் வற்றாத செல்வத்தை பெற்று குன்றாமல் வாழ்வதற்காகவும் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரிங்களா? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் முழுமையாக வேண்டும் என்பது எல்லாருக்குமே தெரியுங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரோட அருளை பெறுவதற்கென்று சில பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை வந்து நீங்கள் உங்களுடன் வைத்துக் கொள்ளும் போது உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து கிடைக்கும். அதன் மூலமாக பண வரவும் ஏற்படும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பொருளை வந்து வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஒரு சிறிய துணிப்பையை எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் வந்து சுருக்கு பைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி இப்போயும் கடையில் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு சுருக்கு பையை எடுத்துக்கிட்டு அந்த பைக்குள்ள ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 4-5 மிளகு, கொஞ்சோண்டு துளசி இலை, கொஞ்சம் பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் அந்த சுருக்கு பைக்குள்ள போட்டுட்டு அந்த துணிப்பையை தைத்து விடுங்கள். சரிங்களா? திறக்காத மாதிரி தச்சிடுங்க. இப்போ இந்த துணிப்பையை வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ, அதாவது பீரோல வைக்கலாம், இல்லைன்னா கல்லாப்பெட்டியில வைக்கலாம், இப்படி நீங்க எங்க வேணாலும் பணம் வைக்கிற இடத்தெல்லாம் வந்து நீங்க வச்சுக்கலாங்க. ஒருவேளை நீங்க வந்து பூஜை அறையிலையும் சமையல் அறையிலையும் இந்த பொருட்களை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் சிறிய மண் குடுவை வாங்கி அதுல வந்து இப்ப சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 4-5 மிளகு, துளசி இலை, பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் வச்சிட்டு அதை வந்து அப்படியே உங்க பூஜை ரூம்லயோ இல்லைன்னா சமையல் அறையிலோ வைத்து விடலாம். சரிங்களா? இப்படி நீங்க வாங்கி வைக்கும் போது இன்னும் மிகப்பெரிய அளவில் வந்து பலனை கொடுக்குங்க. சரிங்களா? ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்திய பொருட்களாக திகழ்கிறது. இந்த பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வரை உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். 6 மாசத்துக்கு ஒரு முறை இந்த பொருட்களை அனைத்தும் ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுவிட்டு புதிதாக வேறு பொருட்களை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? சோ இந்த பரிகாரத்தை வருஷத்துக்கு 2 தடவை தான் பண்ண போறீங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அதுவும் ஆடி மாசத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல நாள், அஷ்டமி, நவமி, கரிநாள்ல ஒரு நல்ல நாள்ல இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அது முக்கியமாக நீங்க இந்த விளக்கேற்ற அன்னைக்கு நீங்க வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயாரோட அருளோட சேர்த்து அந்த அம்பாலோட அருளும் சேர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் சேர்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பணம் வந்து சேருங்க. உங்களுக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும். வற்றாத செல்வத்தை உங்கள் குடும்பத்திற்கு கொண்டு வந்து தருங்க இந்த பரிகாரம். இது செய்யறதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயெல்லாம் செலவாகாது. ரொம்ப சிம்பிளான பரிகாரம். ஆனா செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப சொன்ன மாதிரி இந்த 2 பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடனெல்லாம் நீங்கிடும். உங்கள் வீட்டிற்கு அந்த மகாலட்சுமி தாயாரோட அருட்கடாட்சத்தால செல்வம் பெருகி 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 நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆடிக்குள்ள பண விஷயத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நீங்களும் பணக்காரர் ஆகியிருப்பீர்கள். அந்த அளவுக்கு மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.